ஹலோ டியர்ஸ், நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பேர்ன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பேசியிருந்தோம். அதோட பேத்தோஃபிசியாலஜி எப்படி இருக்கும், அதோட கிளாஸிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் வரலாம். ஏன்னா அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட், அதே போல் இதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதே போல் அந்த டைப்ஸ் எந்த மாதிரியான பேர்ன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட், ஓகேவா, முதல் உதவி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பேர்னிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணணும். எரியிற ப்ராசஸை ஸ்டாப் பண்ணணும். அடுத்ததாக எந்த ஏரியா பேர்ன் ஆச்சோ அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கூல் வாட்டரில் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் பண்ணணும். ஓகேவா, கொஞ்சம் அந்த இடத்துல கண்டினியூஸாக தண்ணி டேப் வாட்டர் மூலமாக தண்ணி விட்டுட்டே இருக்கணும். எந்த மாதிரி கேஸஸ்லாம் நம்ம அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்ரேட் பேர்னு, சிவியர் பேர்ன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ கிளாஸிஃபிகேஷனில் நான் மாட்ரேட் பர்ன்னா எத்தனை பர்சன்டேஜ், சிவியர் பர்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டுனேன். ஸோ அந்த மாதிரி பர்ன் இருக்குது அப்படின்னா நம்ம அட்மிட் பண்ணணும். ஓகேவா, அதே போல் ஏர்வேல, ஓகேவா, ஸோ ட்ரக்கியா அந்த ரீஜியனில் ஏதாவது பர்ன் இருக்குது அப்படின்றப்ப நம்ம கண்டிப்பாக அட்மிஷன் பண்ணி தான் ஆகணும். அதே போல் ஏஜ் அதிகமாக இருக்குது, அந்த டயத்தில் பர்ன் ஆகிருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து அட்மிஷன் பண்ணணும். இதெல்லாம் இண்டிகேஷன் ஃபார் அட்மிஷன்ஸ். அதே போல் எலக்ட்ரிக்கல் அல்லது கெமிக்கல் பர்ன்ஸ், ஓகேவா, நமக்கு நார்மலாக வரக்கூடிய ஹீட்னால் வரக்கூடிய பர்ன் கூட பரவாயில்ல. எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் பர்ன்ஸ்லாம் வந்துடுச்சு அப்படின்னா உள்ளே ஏதாவது கெமிக்கல் இருக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணணும். ஓகே, இப்போ அட்மிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி பார்க்கணும். ஓகேவா, ஏபிசியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏபிசினா என்ன? ஏர்வே, ப்ரீத்திங் அண்டு சர்க்குலேஷன். இது மூணும் நார்மலாக இருக்கணும். இது மூணில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அடுத்ததாக செடேஷன், அவங்கள வந்து மயக்க நிலையில் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் அவங்களுக்கு பெயின் வந்து அதிகமாக தெரியாது. அதே போல் அனல்ஜெசியாக கொடுக்கலாம், பெயின் இருக்கிறதுக்காக அனல்ஜெசியாக கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணணும். அந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு பேர்ன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொன்ன பர்சன்டேஜ் வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்சன்டேஜ் வச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு, அதே போல் டெப்த்து எந்த அளவுக்கு டெப்த்தாக அவங்களுக்கு ஃப்ளூடெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ எதுக்காக அசஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஃப்ளூடெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃப்ளூடெலாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு போகணும். ஓகேவா, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி, ஃபோர்த் டிகிரி அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டிகிரியாக இருக்குது அப்படின்றப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ளட் லாஸ் வந்து அதிகமாகவே ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஃப்ளூட் மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம். அடுத்ததான் கீமோப்ரோஃபைலாக்சிஸ். ஸோ கீமோப்ரோஃபைலாக்சிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரக்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நமக்கு கேன்சர் டெவலப் ஆகாமல் பார்த்துப்பாங்க. ஓகேவா, ஸோ அதான் கீமோப்ரோஃபைலாக்சிஸ். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெய்லேஸ் டியூப் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ரெய்லேஸ் டியூப் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அஸ்பிரேஷனுக்காக இன்சர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீடிங், இதிலேயே ஃபீடிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜூஸ் அந்த மாதிரி எதாவது கொடுத்துக்கலாம். ரெய்லேஸ் டியூப் இன்சர்ஷன். ஓகே, நம்ம அசஸ்மெண்ட் பண்ணணும் இல்லையா, அதில் வந்து ஃப்ளூட் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளூட் ரிசப்ஸ்டிசேஷன் பண்ணுவோம். அதாவது மறுபடியும் புதுப்பிக்கிறது. ஓகேவா, மறுபடியும் நம்ம புதுசாக ஃப்ளூட் கொடுக்கணும். ஓகே, இதுக்கு நம்ம அசஸ்மெண்ட் எதுக்கடா பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அசஸ்மெண்ட்டில் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா. ஸோ 1% 4 ml ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா, 1% பேர்ன் ஆகிருக்கு அப்படின்னா 4 ml ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி அது பார்த்திங்கன்னா டோட்டல் ஃப்ளூட் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கணும். அதுலேயும் ஃபஸ்ட்டு 8 ஹவர்ஸ்க்குள்ளே பாதி நடந்துடணும். ஓகேவா, ஹாஃப் ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஃப்ளூட் வந்து ரீப்ளேஸ் ஆகிடணும். அதுக்கப்புறம் 16 ஹவர்ஸ்க்குள்ளே இன்னும் ஹாஃப் ரீப்ளேஸ் ஆகணும். ஓகேவா, ஸோ இதுதான் ஃப்ளூட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரூல்ஸ். அதுலேயும் இதில் ஃப்ளூட் பார்த்திங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஞ்சர்ஸ் தான் சொல்லியிருப்பாரு. ஓகேவா, ஸோ இந்த ஃப்ளூடும் பார்த்திங்கன்னா ரிஞ்சர் லாக்டேட் அப்படின்ற ஒரு ஃப்ளூடு தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பிளட்டு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா பிளட்டை எப்போ நமக்கு ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 48 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 48 ஹவர்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிறிஸ்டலாய்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொலாய்ட்ஸ். ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்கு கிறிஸ்டலாய்ட்ஸு ஃப்ளூயிட்ஸ் தான். ஓகேவா, அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு கொலாய்ட்ஸ். கொலாய்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா, ஜெலட்டின், டெக்ஸ்ட்ரான் இந்த மாதிரியான இதெல்லாம் வரும். அதே மாதிரி அவங்களுக்கு யூரின் அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா 30 to 50 ml per hour இந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா, அடுத்ததாக டிபிஆர் சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது மூணுமே வைட்டல்ஸ் தான். டெம்பரேச்சர், பல்ஸு, ரெஸ்பிரேஷன். இதை பற்றி இது மூணுமே வைட்டல்ஸ் தானே. ஸோ இதை வந்து எப்படி ஏறுதா இறங்குதா அப்படிங்கிற சார்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும்போதும் இந்த டிபிஆர் சார்ட்டிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஒவ்வொரு ஹவருக்கும் இந்த டிபிஆர் சார்ட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃப்ளூயிட் ரீப்ளேஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அடுத்ததாக லோக்கல் மேனேஜ்மெண்ட். இப்போது நமக்கு பர்ன் ஆகிருக்கு, அந்த ஏரியாவில் என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் சல்ஃபர் டயசைன் அப்படின்ற ஒரு லோக்கலி அப்ளிகபிள் ட்ரக்கை பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா, சில்வர் சல்ஃபர் டயசைன். இதில் வந்து எந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்ல, டேரெக்டாக நம்ம பர்ன் மேலேயே அப்ளை பண்ணலாம். சில்வர் சல்ஃபர் டயசைன் இது மேஜராக ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது ஓப்பன் மெத்தட் அப்படின்னு சொன்னோமா. அதே க்ளோஸ்டு மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுவும் லோக்கல் அப்ளிகேஷன் தான், பட் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அது மேலே அப்ளை பண்ணுறோம். ஓகேவா, அடுத்ததாக டான்ஜெனிட்டல் எக்ஸைசன். ஸ்கின்னில் வந்து கிராஃப்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸ்கின்னை வந்து வெட்டி இந்த இடத்துல தப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் ஸ்கின் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து டான்ஜெனிட்டல் எக்ஸைசன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் நமக்கு மறுபடியும் அந்த ப்ளட் சப்ளை எல்லாம் கிடச்சி மறுபடியும் அந்த ஸ்கின் வந்து நல்லா இதாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்கார் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். எஸ்கார்னால் வேறு ஒன்றும் இல்லை, டெத்தான டிஷ்யூவை தான் நம்ம எஸ்கார் அப்படின்னு சொல்லுவோம். டியூ டு பர்ன்னால டெத் ஆகிடுது இல்லையா, அதுதான் எஸ்கார். ஸோ இப்போ நமக்கு எஸ்கார் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எஸ்காராக்டோமி பண்ணிவிடுவாங்க. ஓகேவா, அந்த எஸ்காரை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, கட் பண்ணி தூக்கிடுவாங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா வேறு வெசல்ஸ் போய் கம்ப்ரெஸ் பண்ணாமல் தடுக்கும். ஸோ எஸ்கார் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணுவோம். எஸ்காராக்டோமி பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கம்ப்ரெஷனும் இருக்காது, எல்லா வெசல்ஸும் நார்மலாக இருக்கும். ஓகே, இப்போ பர்ன் வந்துடுச்சு, நான் இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படின்னா அது எங்கே போய் விடும், காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, காம்ப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே தான், எஸ்கார் வந்துடும். ஓகேவா, எஸ்கார் வந்துச்சு அப்படின்னா இது போய்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்வ்ஸு பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சர்ஸ் டெவலப் ஆகும். ஸோ இதில் கான்ட்ராக்சர் அப்படிங்கிறது மசில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டிஃப் ஆகிடும் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம கான்ட்ராக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக் ரீஜனில் அதிகப்படியான கான்ட்ராக்சர் வரும். நெக் ரீஜனில் வரக்கூடிய கான்ட்ராக்சரை நம்ம 3 ஸ்டேஜாக பிரிப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. இப்போ மைல்டு, மாட்ரேட், சிவியர், இது இல்லாமல் எக்ஸ்டென்சிவ். ஸோ மைல்டில் பார்த்தீங்கன்னா அவனால் அண்ணாந்து மேலே பார்க்க முடியாது. ஓகேவா, சீலிங்கே பார்க்க முடியாது, அவ்வளோதான் மைல்டு அப்படின்னா. மாட்ரேட் அப்படின்னா ஃப்ளக்ஷன் மட்டும் பண்ண முடியும், எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா, சிவியரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ்டு பொசிஷன்லேயே கான்ட்ராக்சர் நடந்துடும். அதே போல் அவங்களுடைய லோவர் லிப் வந்து கீழே ஃபுல்லாகிடும். ஓகேவா, ஃபுல் ஃப்ளக்ஸ்டு, அதே சமயம் லோவர் லிப் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக இருக்கும். அதுதான் சிவியர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே எக்ஸ்டென்சிவில் பார்த்தீங்கன்னா மென்டோஸ்டர்னல் அதர்சன்ஸ். ஓகேவா, நம்மளுடைய மென்டல் போன் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளுடைய மேண்டிபிளில் மென்டல் ரீஜனும் அதே போல் ஸ்டர்னல் ரீஜனும் ஒட்டிக்கும். ஓகேவா, இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ அதான் மென்டல் ஸ்டர்னல் அதர்சன் அப்படின்னு சொல்லுவோம். மென்டல் போன் இந்த தாவாயில் இதுதான் மென்டல் போன், இங்கே ஸ்டர்னம் போன் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஒட்டிடும், அந்த மாதிரி கீழே குனிச்சிருவாங்க. அதான் எக்ஸ்டென்சிவ் கான்ட்ராக்சர் இந்த நெக் அப்படின்னு சொல்லுவோம். சிவியரில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய லோவர் லிப் மட்டும் ஃப்ளக்ஸ் ஆகிட்டு அது மட்டும் கீழே இறங்கி வந்திருக்கும். அதே போல் அவங்களுடைய நெக்கும் ஃப்ளக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, இந்த கான்ட்ராக்சரையும் நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸுக்கு போகும். அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ட்ரோஃபியான் அப்படின்னு சொல்லுவோம். எக்ட்ரோஃபியான்னா நம்மளுடைய ஐலிட் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். அதான் எக்ட்ரோஃபியான். அடுத்ததான் நம்மளுடைய ஃபேஸோடைய ஷேப்பே வந்து மாறிடும். ஓகேவா, ஸோ நம்ம தானா அப்படின்னு பார்க்கவே முடியாது, டிஸ்ஃபிகர்மெண்ட் ஆஃப் ஃபேஸ். அடுத்ததான் மைக்ரோஸ்டோமியா, நம்மளுடைய மவுத் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாகிடும். ஓகே, ஸோ அதான் மைக்ரோஸ்டோமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அப்நார்மலான ஒரு கண்டிஷன் தான். அடுத்ததாக ஸ்கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீலாய்டு ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேவா, திக்காக இருக்கும். அதே போல் ஹைப்பர்ட்ரோபிக்காகவும் இருக்கும். கீலாய்டு அல்லது ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்கார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்கார்ஸ் அப்படின்னா வரும்ல, தழும்புகளை தான் நம்ம ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்பவே திக்காக பெருசாக இருக்கும். அடுத்ததாக மர்ஜோலின்ஸ் அல்சர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி ஒரு ஊண்டு மாதிரி தான். ஓகேவா, ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜூர்டு ஸ்கின்லேருந்து அரைஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா குரோனிக் ஊண்டுனால வரக்கூடிய ஸ்ட்ராங்கான ஸ்கார்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்கார்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஸ்கின்னோட கலரே வந்து மாறிடும். ஓகேவா, அந்த தழும்பு மட்டும்தான் இருக்கும் ஸ்கின்னில். அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நம்ம மர்ஜோலின்ஸ் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட். ஓகேவா, ஸோ கான்ட்ராக்சர் வருது, அதை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஜெட் பிளாஸ்டி. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி டெக்னிக். ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கேர்ஸோட அப்பியரன்ஸை மாற்றுறதுக்காண்டி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதான் ஜெட் பிளாஸ்டி அப்படிங்கிறது. அடுத்ததான் ஃப்ளாப் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி தான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிவிங் நல்ல ஒரு ஸ்கின்னை எடுத்துக்கொண்டு வந்து
இந்த ஸ்கேர் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுருவாங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த ஸ்கின்னில் இருந்த அந்த கீலாய்டு ஸ்கேர்ஸு, ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்கேர்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஓகேவா? ஸோ ஃப்ளாப் சர்ஜரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மசில்ஸோடைய இதை மாற்றுறதுக்காண்டி நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்ததாக ப்ரெஷர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ரெஷர் கார்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஸ்கின்னு மாதிரியே இருக்கும். ஆனால் ஸ்கின்னு கிடையாது, இது வந்து ஒரு வியரிங் சப்ஸ்டன்ஸ். அது ஸ்கின் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்க ஸ்கின் மாதிரியே இருக்கும், ஆனால் ஸ்கின் கிடையாது. ஸோ நமக்கு இது ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த ஸ்கேர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேர்ன் வந்துடுச்சு அப்படின்னா எப்படிலாம் மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி மட்டும் தனியாக பேசணும் டீட்டெயிலாக. அதில் என்ன பண்ணுவாங்க, இஜெட் அப்படின்ற வார்த்தை இதுக்கு வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த இஜெட்லேயே இஜெட் ஷேப்பில் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்கலாம்னா கெமிக்கல் பேர்ன்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இப்போ கெமிக்கல் பேர்ன்ஸாக இருக்குது அப்படின்னா அது ஒன்று ஆசிடாக இருக்கும் அல்லது அல்கலையாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆசிடாக அல்கலையான்னு பார்த்துட்டு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். ஓகேவா? ஸோ அல்கலை பேர்னாக இருந்துச்சு அப்படின்னா 0.2% அசிட்டிக் ஆசிட் கொடுப்போம். ஓகேவா? அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. அதுவே நமக்கு ஆசிட் பேர்னாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அல்கலை கொடுக்கணும், சோடியம் பைகார்பனேட். ஸோ சோடியம் பைகார்பனேட் கொடுத்து நம்ம அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறோம். சோடியம் பைகார்பனேட் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, கால்சியம் குளுக்கோனேட் இந்த மாதிரியான அல்கலை கொடுத்து கூட நம்ம சரி பண்ணலாம். குளுக்கோனேட். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கெமிக்கல் பேர்னுக்கு பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆசிடாக இருந்துச்சு அப்படின்னா இதை கொடுத்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும். அல்கலை பேர்னாக இருந்துச்சு அப்படின்னா இதை கொடுத்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸ். எலக்ட்ரிக்கல் பேர்ன் பார்த்திங்கன்னா எங்கே நடக்கும்னா எந்த பாடி பார்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக பண்ணுதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ வெட் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். வெட் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். வெட்டாக இருக்க இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்காது, கண்டக்ஷன் நார்மலாக நடந்துடும். அதுவே இப்போ நமக்கு உள்ள ட்ரையாக இருக்குது இல்லையா? ஸோ ட்ரையாக இருக்கக்கூடிய இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே ஹீட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பேர்ன் வந்து அதிகமாக நடந்திருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் வூண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் வூண்ட்ஸ். எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸில் இந்த என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் வூண்ட்ஸை வந்து நம்ம அசஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் அவங்களுடைய ஜுவல்லரி, லெதர் ஐட்டம் ஏதாவது போட்டிருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வூண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டன்ஸ் கூட கான்டாக்ட் வச்சுருக்கக்கூடிய ஏரியா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கம்மியாக இருக்கும். இப்போ கையை ஃபுல்லாக வச்சு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர்ன் வந்து அதிகமாக இருக்காது. அதுவே சின்னதாக விரலில் இவ்வளோ தான் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹெவி அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து உள்ளே போயிருக்கும் இல்லையா? ஸோ ஏரியா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அதனால் நமக்கு மேக்ஸிமம் பிரச்சனை வராது. அதுவே ஏரியா கம்மியாக இருக்குது, கான்டாக்ட் சர்ஃபேஸ் அந்த எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமான எனர்ஜி வந்து உள்ளே போகும். அப்போதைக்கு அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான இன்ஜுரி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததாக ரேடியேஷன் பர்ன்ஸ். இதுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லோவாக டெவலப் ஆகும். ஓகேவா? பேர்ன் ஆகி நமக்கு வர்ற ஸ்பீடை விட இது வந்து ஸ்லோவாக டெவலப் ஆகும் ரேடியேஷன் பர்ன்ஸ். அதே லோக்கலாக ஒரு இடத்துல மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, ஒரு இடத்துல மட்டும்தான் ரேடியேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நமக்கு அல்சரேஷன் இருக்கும், அந்த இடத்துல மட்டும் புண்ணு வரும். அதுக்கு நம்ம ஃப்ளாப் இந்த மாதிரி ஃப்ளாப் கவர் போட்டு நம்ம கொஞ்சம் சரி பண்ணலாம். ஓகே, இப்போ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டிமார்கேஷன் எப்போ கிளியராக இருக்கோ, அதாவது இப்போ இந்த ஏரியாவில் தான் ரேடியேஷன் இருக்குது, இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு ரேடியேஷன் போன ஏரியா மட்டும் அப்படியே லைனிங் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த லைனிங் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சர்ஜரி பண்ணி அந்த ஏரியாவை வந்து எடுக்கணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஏரியாவில் ரேடியேஷன் இருக்கும், நம்ம இதை மட்டும் எடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது வந்து மறுபடியும் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரும். ஓகேவா? அதனால் டிமார்கேஷன் வராமல் நம்ம சர்ஜரி பண்ணக்கூடாது இந்த ரேடியேஷன் பர்ன்ஸில். அடுத்ததாக கோல்டு பர்ன். கோல்டு பர்னும் பார்த்திங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஸ்லோவாக டெவலப் ஆகும். ஸோ நமக்கு ரேடியேஷன் பர்ன்லையும் சரி, இங்கே வரக்கூடிய ஃப்ரோஸ்ட் பைட்லையும் சரி. ஓகேவா? ஃப்ரோஸ்ட் பைட் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகும் இல்லையா திடீர்னு, அதுதான் ஃப்ரோஸ்ட் பைட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீவார்மிங் பண்ணணும், மறுபடியும் ஹீட் பண்ணணும். அதே மாதிரி கோல்டு பர்ன்லையும் பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணுறதுக்கு நம்ம டிமார்கேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் பர்ன்ஸை வச்சு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே கேஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்ப்ளீட்டாக மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதே போல் காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா. நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் பற்றி ஸ்கின் ஃப்ளாப்பிங்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லி காட்டுவோம். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.